இயல் 8 உரைநடை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். பாடம் அறிமுகம். தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரான மதுரை இந்தியாவின் பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்றாகும். இங்குள்ள கோவில்கள் இந்தியாவின் முக்கியமான புனித தலங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஒன்றுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். இதன் கட்டிடக்கலை உலக புகழ் பெற்றது. வாழ்க்கை மதிப்பு. இந்திய கலாச்சாரத்தின் அறிமுகம். கோவில் கட்டிடக்கலை பற்றிய தகவல்கள். இந்திய கலாச்சாரத்தின் புகழ்பெற்ற பாரம்பரியமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தென்னிந்திய திராவிட இந்திய கட்டடக்கலைக்கு ஒரு அற்புதமான உதாரணம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும். இச்சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சியம்மன். இக்கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் அழைக்கின்றனர். இக்கோவில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாக உள்ளது. இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. இந்த கோவில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புராண கதையின்படி பாண்டிய மன்னன் மலையத்வாஜரின் மகள் மீனாட்சியை மணக்க சுந்தரேஸ்வரர் வடிவில் சிவபெருமான் மதுரைக்கு வந்திருந்தார். மீனாட்சி பார்வதி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். இந்த கோவில் பார்வதி தேவியின் மிகவும் புனிதமான தலங்களில் ஒன்றாகும். சிவபெருமானுடைய முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் அழைக்கின்றனர். அம்பாள் சன்னதி. இத்தலத்தின் அம்பாள் தாயார் மீனாட்சி அம்மனாவார். இவரது விக்கிரகம் பச்சை மரகதக்கல்லால் ஆனது. அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவகணங்களும் 8 கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகும். மீன் போன்ற கண்களை உடையவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார். மீனாட்சியை அங்கையர்கண்ணி என தமிழில் அழைக்கின்றனர். இவரை தடாதகை பிராட்டி என்றும் அழைப்பதுண்டு. கோவிலின் அமைப்பு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான். இத்திருக்கோவில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் உடையது. இக்கோவிலினுள் 1 ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது. கலை அழகுமிக்க பல்வேறு மண்டபங்களும் உள்ளன. இவற்றில் 1000 கால் மண்டபம் சுவாமி சன்னதியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. இம்மண்டபம் கோவிலில் உள்ள பிற மண்டபங்களை விட அளவில் பெரியது. கோபுரங்கள். இக்கோவிலின் ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. இந்த கோவிலின் மிகப்பெரிய ஈர்ப்பு அதன் உயரமான கோபுரங்கள் ஆகும். உள் வாயில்களில் அமைந்துள்ள கோபுரங்கள் அளவில் சிறியவை. அனைத்து கோபுரங்களும் மிக சிறந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் கலை வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும்.
இதன் உயரம் 160 அடியை கொண்டது. இசைத்தூண்கள். மீனாட்சியம்மன் கோவிலின் வடக்கு ஆடி வீதியில் கல்லில் இசை வெளியிடும் 5 இசைத்தூண்கள், ஆயிரங்கால் மண்டபத்தில் 2 இசைத்தூண்கள் ஆக மொத்தம் 7 இசைத்தூண்கள் மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ளன. இவை ஒவ்வொன்றையும் தட்டும் போது வெவ்வேறு ஒலி கேட்கும். இது போன்ற பல அம்சங்களால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மத பின்பற்றுபவர்களை மட்டுமல்ல, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. பொற்றாமரை குளம். இந்த புனித குளம் 165 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்டது. கோவில் வளாகத்திற்குள் இருக்கும் பக்தர்களுக்கு இது மிகவும் புனிதமான இடம். பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு இக்குளத்தை சுற்றி வருவது வழக்கம். இக்குளத்தில் பூக்கும் தாமரைகளின் நிறம் பொன்னிறமாகும். சுயம்பு சிவலிங்க வழிபாட்டிற்காக இந்திரன் இந்த குளத்திலிருந்து தாமரைகளை பறித்ததாக கூறப்படுகிறது. தெருக்களுக்கு தமிழ் மாத பெயர்கள். மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் இருக்கும் சுற்று வீதிகளுக்கு ஆடி வீதிகள் என்று பெயர். கோவிலுக்கு வெளியில் முதல் சுற்று சித்திரை வீதிகள், சித்திரை வீதிகளுக்கு அடுத்த வெளிச்சுற்று ஆவணி வீதிகள், அதற்கு அடுத்த வெளிச்சுற்று மாசி வீதிகள், அதற்கு அடுத்து இறுதி சுற்று வெளிவீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரு காரணம் உள்ளது. மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலான தெருக்களில்தான் நடைபெறும். திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா, முடிசூட்டு விழா, திக்கு விசயம், திருக்கல்யாணம், தேரோட்டம், புட்டுத் திருவிழா, தேர் திருவிழா, தேர் ஊர்வலம், தெப்பத் திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மேலும் இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இக்கோவிலுடைய மிக முக்கியமான திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகும். இத்திருவிழா சித்திரையில் ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. திருவிழாவுடன் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் ஆண்டு விழாவாகவும் நடத்தப்படுகிறது. இது தவிர நவராத்திரி, சிவராத்திரி போன்ற பிற இந்து பண்டிகைகளும் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. சிறப்புகள். சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் 5 முக்கிய தலங்களில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்று. இது 5 பெரும் சபைகளில் வெள்ளி சபை என்று போற்றப்படும் சிறப்புடையதாகும். மற்ற எல்லா இடங்களிலும் இடது காலை தூக்கி நடனமாடும் நடராசர் இங்கு வலது காலை தூக்கி வைத்து நடனமாடுகிறார். இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை மரகதக் கல்லால் ஆனது. எனவே மீனாட்சி அம்மனுக்கு மரகதவல்லி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. மேலும் அங்கேயர்கண்ணி, தடாதகை, கோமளவல்லி, பாண்டியராசகுமாரி, மாணிக்கவல்லி, சுந்தரவல்லி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். உலக அதிசயங்களை தேர்வு செய்வதற்காக ஒரு இணையதளம் செய்த முயற்சியில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் ஒன்றாக இடம்பெற்றிருந்தது. இக்கோவிலின் வெளிப்பகுதியில் கோவிலை சுற்றி வருவதற்காக மின்கலத்தில் இயங்கும் வண்டிகள் இயக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த வண்டிகளின் மூலம் கோவிலை சுற்றி வருவதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். மதுரை நகரத்தில் மீனாட்சியம்மன் கோவில் இருப்பதால் இந்நகரம் கிழக்கின் ஏதென்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில்
7 உலக அதிசயங்களில் சேர்க்கப்படலாம் அல்லது சேர்க்கப்படாமலும் இருக்கலாம். ஆனால் இது நிச்சயமாக நம் நாட்டின் முக்கிய அதிசயங்களில் ஒன்றாக கணக்கிடப்படும். இக்கோவிலின் தல மரம் கடம்பம், புனித நீர், பொற்றாமரை குளம் மற்றும் வைகை. பல 100 வருடங்களுக்கு முன் இங்குள்ள பொற்றாமரை குளத்தில் கிடைக்கப்பெற்ற படிகலிங்கம் இன்றும் மதுரை ஆதீனத்தில் வழிபாட்டில் உள்ளது.